வணக்கம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கங்க. மாறி இருக்கிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம். இன்னைக்கு மத்தியசிய முனிவர் அவதரித்த நாள். அதனால் எம்பெருமான் நாராயணனுக்கு கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டு ஓம் மத்தியசிய முனிவரே போற்றின்னு சொல்கிறது நல்லது. நல்ல நேரம் உண்டு, காலை 6 to 7:15. ஏகாதசி இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்குமோ அல்லது இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமோ பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. இப்போ பார்க்கலாம் மாறுகிற ராசிகள். மேஷ ராசிக்கார நேயர்களே, இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள், கலகுறீங்க, பிரமாதம், உங்கள் கெத்து ஜெயிக்கும், சும்மா கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. என்ன செய்யறது? குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் மத்தியசிய முனிவரே போற்றி, ஓம் மதுராவே போற்றி. மதுரை வேற, மதுரா வேற. மதுரா கண்ணபெருமான் பிறந்த இடம், அதான் வடமதுரை. நம்மளது தென்மதுரை, தமிழ் பிறந்த இடம். ஓம் மதுரையே போற்றி, மதுராவே போற்றி. மத்தியசிய முனிவரே போற்றி, மண்டோதரியே போற்றி. ராவணனுடைய மனைவி பெரும் சிவபக்தை, ஆம், பெரிய சிவபக்தி. இதையெல்லாம் சொல்லுங்க. நல்ல புத்தகம் ஒன்று பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் காதர் பெருமான் அல்லது என் கண்மணி தாமரை, எத்தனையோ நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கு. இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து பாருங்க, நல்லது. பாலகுமாரன் மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல வெளிச்சத்தை நிச்சயமாக தருவார். கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்னும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் 2 நாட்களும் வெற்றியை தேடித்தரும். ரோஹிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுறது அல்லது தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, மஞ்சள், ஞாயிறு. 2, 3, தெற்கு, வடக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. 2 நாளும் குறைக்கணும். எப்படி? படிக்கணும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படிக்கணும். என்ன புத்தகம்? அபிராமி அந்தாதி, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். பசி ஆத்தணும். யாருக்கு? பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசி ஆத்தணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் மத்தியசிய முனிவரே போற்றி, மத்வரே போற்றி, மகுடேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும் மனசுக்குள்ளே 2 நாளும். இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், பயம் அதிகம், இதெல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? வழிபாடு தான், நிதானம், பொறுமை. ஆம், தயவு செய்து பிரார்த்தனையை சரியாக செய்தால் தப்பித்து கொள்ளலாம். கவனம். 2 நாட்களும் நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 2, வடக்கு, சிவப்பு, திங்கள். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் நீங்கள் தீபம் போட்டுடணும் அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்திடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் உஷையே போற்றி, உஷையே போற்றி, உதயே போற்றி, உஷையே போற்றி, உதயனே போற்றி. சார், உதயன்னா என்னது? சூரிய உதயம். அப்போ உதயனே போற்றி, உஷையே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க, பச்சரிசியில் சாப்பிட கொடுங்க, சாதம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் பெரிய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை, அது ஜெயிக்கும்.
நாள் நல்லா இருக்கு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. என்ன செய்யறது? குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் மத்தியஸ்ய முனிவரே போற்றி, ஓம் மதுராவே போற்றி. மதுரை வேற, மதுரா வேற. மதுரா கண்ணபெருமான் பிறந்த இடம், அதான் வடமதுரை. நம்மளது தென்மதுரை, தமிழ் பிறந்த இடம். ஓம் மதுரையே போற்றி, மதுராவே போற்றி. மத்தியசிய முனிவரே போற்றி, மண்டோதரியே போற்றி. ராவணனுடைய மனைவி பெரும் சிவபக்தை, ஆம், பெரிய சிவபக்தி. இதையெல்லாம் சொல்லுங்க. நல்ல புத்தகம் ஒன்று பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், காதர் பெருமான் அல்லது என் கண்மணி தாமரை, எத்தனையோ நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கு. இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து பாருங்க, நல்லது. பாலகுமாரன் மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல வெளிச்சத்தை நிச்சயமாக தருவார். கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இன்னும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். சிம்மராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வெத்து கெத்து அதிகம், அலட்டல் அதிகம். பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. என்னங்க வழிபாடு செய்கிறது? காலையில் சூரியனுக்கு தீபம் கட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, மத்தியசிய முனிவரே போற்றி சொல்லுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க, கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்களுடைய பொறுமை, உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், ஒன்றுமில்லாதவரை கூட மதித்து பேசுகிற உங்களுடைய குணம் வெற்றி தரும். நல்லது. உத்தரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் ஞாயிறு. 2 4 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. 2 நாளும் குறைக்கணும். எப்படி? படிக்கணும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படிக்கணும். என்ன புத்தகம்? அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். பசி ஆத்தணும். யாருக்கு? பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசி ஆத்தணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் மத்தியசிய முனிவரே போற்றி, மத்வரே போற்றி, மகுடேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும் மனசுக்குள்ளே 2 நாளும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம், சித்திரை, சுவாதி 3 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், நிதானம். 12 ராசிலேயே வீண் செலவு செய்கிறது யார்? நீங்கள் தான். ஜாக்கிரதை, கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் ஞாயிறு திங்கள். இந்த 2 நாட்களும் இல்லை இல்லை இல்லை. 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் நீங்கள் தீபம் போட்டுடணும், அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்திடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் உஷையே போற்றி, உஷையே போற்றி, உதயே போற்றி, உஷையே போற்றி, உதயனே போற்றி. சார் உதயன்னா என்னது? சூரிய உதயம். அப்போ உதயனே போற்றி, உஷையே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க, பச்சரிசியில் சாப்பிட கொடுங்க, சாதம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பருங்க. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, தைரியம், வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 6 5 தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை ஞாயிறு. 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க. 2 நாளும் குறைக்கணும். எப்படி? படிக்கணும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படிக்கணும்.
என்ன புத்தகம்? அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. பசி ஆத்தனம் யாருக்கு? பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசி ஆத்தணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் மத்தியஸ்ய முனிவரே போற்றி, மத்வரே போற்றி, மகுடேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும் மனசுக்குள்ளே 2 நாளும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். கோபம் வர்ற மாதிரி சூழல் வராது. நிதானமாக இருக்கீங்க, கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு. 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். எப்படி? சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓட விடுங்க. ஓம் மத்தியஸ்ய முனிவரே போற்றி, ஓம் மனுவே போற்றி, அனலையே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கூடவே ஒரு தீபம் விநாயகருக்கு ராத்திரியில் 2 நாளும் கொடுத்துருங்க. ஏற்ற சொல்லி கொடுக்கலாம், நீங்களே ஏற்றலாம். எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம். இதெல்லாம் செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்தினா நல்லது. 2 நாள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பருங்க. வெற்றிங்க, உயர்வுங்க, நல்லதுங்க, பிரமாதங்க, கலகுறீங்க. அப்புறம் என்ன? திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. ஆனால் போட்டுருங்க தீபம். மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். எப்படி? சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓட விடுங்க. ஓம் மத்தியஸ்ய முனிவரே போற்றி, ஓம் மனுவே போற்றி, அனலையே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கூடவே ஒரு தீபம் விநாயகருக்கு ராத்திரியில் 2 நாளும் கொடுத்துருங்க. ஏற்ற சொல்லி கொடுக்கலாம், நீங்களே ஏற்றலாம். எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம். இதெல்லாம் செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்தினா நல்லது. 2 நாள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை, நல்லா இல்லை. நிதானம், பொறுமை, பதட்டம், தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் அதிகம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். பண்ணனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை ஞாயிறு. 2 வடக்கு வெள்ளை திங்கள். பரிகாரம் பண்ணினா மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. தமிழருவி மணியன் எழுதியிருக்கிற புத்தகம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப நல்ல புத்தகம். கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கெட்டது நடக்காது, தோல்வி வராது. உறுதி. 2 நாளும் செய்யணும். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், பேச்சு அதிகம் எல்லாம் இருக்குது. தப்பிச்சுக்கலாம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். உறுதி. ஆம். அனுகூலமான எண் 4 வடக்கு வெள்ளை ஞாயிறு. 7 தெற்கு பச்சை திங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. தமிழருவி மணியன் எழுதியிருக்கிற புத்தகம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப நல்ல புத்தகம். கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கெட்டது நடக்காது, தோல்வி வராது. உறுதி. 2 நாளும் செய்யணும். நேயர்களே, இன்று ஏகாதசி. அதுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அல்லது நாளைக்கு காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்குமாவது விரதம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்றது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், வியாதியஸ்தர்கள், குழந்தைகள், பெரியவர்களுக்கு விரதம் வேண்டாம். மற்றவங்க இருக்கலாம், ஒன்றும் ஆயிடாது, தப்புன்னு வந்துடாது. விரதம் இருப்பது நல்லது தான்.
நம்ம பொதுவாக மூளைக்கு தான் ஓய்வு கொடுப்போம், நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்பப்போ. அதை செய்வது நல்லது என்பதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து ராசி பலன் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.